நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்டம் கனிமொழி ஒன்றியம் புதூர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராம மக்களுமே ஒரு 4-5 பேரை வளைச்சு பிடிச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை உத்து பார்த்தா தான் தெரியுது. தாவேகா நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளராங்க அவர் என்ன பண்றாருன்னா, மாதம் மாதம் 1,00,000 ரூபாய் கொடுத்தாதான் இங்க இருக்கக்கூடிய செங்கல் சூளைகள் இந்த சூளைகள்லாம் இயங்குறதுக்கு நான் விடுவேன், எனக்கு லஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாரும் பிடிச்சி லாக் பண்ணி காவல்துறையினரை வர வச்சதாக தெரிய வருது. ஆனா அந்த தாவேகா நிர்வாகிகிட்ட கேட்கும்போது, அந்த ஒன்றிய செயலாளர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாராம், இது போல நான் ஆய்வு செய்ய வந்தேன், இங்க கனிம வள திருட்டுகள் எல்லாம் நடக்குது, அதை தடுப்பதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த முகரைகள் எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு நல்லவங்க மாதிரியா தெரியுது அப்படிங்கிற மாதிரிதாங்க இருக்குது. எது எப்படியோ புசி ஆனந்த் ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. அரசு நிகழ்ச்சிகளிலேயோ அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளிலேயோ யாரும் தலையிடக்கூடாது, எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, ஆய்வு செய்யறோம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு சங்கரங்கோயில் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாது, யாரும் எங்க போகக்கூடாது, அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. எது எப்படியோங்க, ஆனா இரவு நேரத்துல கரண்ட் இருக்க மாட்டேங்குது. சோதனை பண்ணி பாத்தீங்களா? நான்லாம் சரியா தூங்கவே இல்லை 2 நாட்களாக. நைட்டு கரண்ட் போயிருதுங்க. வேணா நீங்களும் சோதிச்சு பாருங்க. 200 யூனிட் ஃப்ரீயா கரண்டா கேட்குறீங்க? கரண்ட் இருந்தா தானே கேட்பீங்க ஃப்ரீயா. நைட்டு கரண்ட் போயிருது. இதை கொஞ்சம் சோதனை பண்ணி பாருங்க. இன்னும் என்னென்ன கூத்துகள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. காரணம் என்ன அப்படின்னா, புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, எது எப்படி பண்ணணும்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பழைய கட்சிக்காரங்க எல்லாம் போய் உள்ள இருக்கிறீங்களா, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஐயா. ஐயா செங்கோட்டையை நீங்களாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே கொஞ்சம் புதுசு, யாருக்கும் எந்த விவரமும் தெரியாது. மாட்டிக்கொள்ளாமல் லஞ்சம் வாங்குவது எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் அந்த கட்சியில இருக்கிறாங்க. இது ஒரு மிக்சர் கட்சி தான். அந்த மிக்சர் கட்சியில பழந்துன்னு கொட்ட போட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் சொல்லி கொடுங்க. சின்ன பசங்க இல்லையா, விவரம் தெரியாம போய் நின்றுதாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க சொல்லுங்க. 5 வருஷம் ஆட்சி தப்பிக்கணும் இல்லையா? நம்மளை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? நம்மளை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் கைவிட்டுறாம காப்பாத்துங்க. 5 வருஷம்ங்க. இந்த கொடுமைகள் இன்னும் 5 வருஷத்துக்கு தாங்கணுமா?